இதயம் தொட்ட கதைகள். ஒரு சிறு சிறு கதை இதுவே, பல முகங்களின் முகவரியே. இது மானிட மனப்பாடம் தானே, சிலரது மறைமுகமே, என்னாலும் சிலரது அறிமுகமே. ஒரு சிறு சிறு கதை இதுவே, பல முகங்களின் முகவரியே. இது மானிட மனப்பாடம் தானே, சிலரது மறைமுகமே, என்னாலும் சிலரது அறிமுகமே. ஆணும் பெண்ணும் ஆடும் ஆட்டம் பொம்மலாட்டமே, வந்து போகும் அலைகள் போல வாழ்க்கையோட்டமே. கண்ணை திறந்தே சிலர் நடப்பார், தன்னை மறந்தே சிலர் நடப்பார். மண்ணில் வாழும் கதையாவும் சொன்னால் தீருமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாழ்க்கை, தினம் பாரடா, தினம் பாரடா. ஒரு சிறு சிறு கதை இதுவே, பல முகங்களின் முகவரியே. இது மானிட மனப்பாடம் தானே, சிலரது மறைமுகமே, என்னாலும் சிலரது அறிமுகமே. ஒரு சிறு சிறு கதை இதுவே, பல முகங்களின் முகவரியே. இது மானிட மனப்பாடம் தானே, சிலரது மறைமுகமே. சார் தமிழ்ச்செல்வனின் ஏவாளின் குற்றச்சாட்டுகள். இவன் பெயர் ராமமூர்த்தி, சுருக்கமாக மூர்த்தி. இக்கதையின் நாயகன் திருமணமானவன், ஒரு பெண் குழந்தைக்கு தந்தை. இந்த கூண்டில் குற்றவாளியாக நிற்கும் இவன் செய்த தவறு என்ன? சந்தேகம் இவனுக்கில்லை, இவன் மேல் இவன் மனைவி கௌரிக்கு. இவள்தான் கௌரி, மூர்த்தி மேல் குற்றச்சாட்டுகளை கூறுபவள். இவர்களின் பிரச்சனைதான் என்ன? இவரான குற்றவாளி கூண்டில் நிற்கிறாரே ராமமூர்த்தி, இவர் என் கட்சிக்காரருக்கு மிகப்பெரிய துரோகம் செய்திருக்கிறார். இவரான எல்லா பெண்களுமே தன்னுடைய கணவன் ராமனாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவாள். ஆனால் இவரோ ராமனின் தந்தை தசரதனை போன்றவர். இந்த நீதிமன்றம் எத்தனையோ சபல புத்தி உள்ளவர்களின் கேஸை சந்தித்திருக்கிறது. ஆனால் இவருடைய கேஸ் ரொம்ப வித்தியாசமானது. இவரான மனைவிக்கு தெரியாமல் தவறு செய்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் இவர் இருக்கிறாரே, மனைவியின் கண் முன்னாடியே தன் லீலையை செய்திருக்கிறார். எனது கட்சிக்காரர் பார்த்த அந்த அக்கிரமத்தை நீங்களே கேளுங்கள் இவரான. அப்படி என்னமா நடந்துச்சு? இவரான நான் இவரை ரொம்ப நம்பினேன். இவர் இப்படி பண்ணுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நடந்ததை சொல்லுமா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவர் வீட்டுல இருந்தப்போ காலிங் பெல் சத்தம் கேட்டுச்சு. நான் போய் கதவை திறந்தேன்.
ஒரு பொண்ணு நின்னுட்டு இருந்தா. நான் யாருன்னு கேட்டேன். என் பேரு சுஜாதா. மிஸ்டர் மூர்த்தி சார் வீடு தானே? ஆமா. மூர்த்தி இருக்காரா? இருக்காரு. என்ன விஷயம்? நான் அவரோட காலேஜ் மேட். ஓ. நேத்து ஈவினிங் அவரை மீட் பண்ணேன். உள்ள வரலாமா? ஓ, வாங்க வாங்க. நீங்க கௌரி தானே? ஆமாங்க. உங்க மேரேஜ் இன்விடேஷன் கூட அனுப்பியிருந்தாரு. என்னால தான் வர முடியல. ஓ. மூர்த்தியை கொஞ்சம் கூப்பிட முடியுமா? அவர் இப்பதான் கடை வரைக்கும் போயிருக்காரு. இப்ப வந்துருவாரு. ஆமா, நீங்க காலேஜ் மேட்னு சொல்றீங்க. இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததே இல்லையே. நான் 5 இயர்ஸா பெங்களூர்ல இருந்தேன். இப்பதான் சென்னைக்கு வந்திருக்கேன். இனிமேல் என் ஜாப் இங்க தான். ஆமா, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரே ஒரு பெண் குழந்தைதான். ஆமா, நேத்து என் வீட்டுக்காரர் மீட் பண்ணேன்னு சொன்னீங்க. அவர் என்ன பத்தி எதுவுமே சொல்லலையா? சாரி, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணோம். பர்சனலா பேசிட்டு இருந்தோம். நானும் கேக்கல, அவரும் சொல்லல. ஹாய் சுஜா, எப்போ வந்த? இப்பதான். இந்தா சுஜா, காஃபி. ஓகே. இவ என் கிளாஸ்மேட் சுஜா. சொன்னாங்க. ஆமா, இவங்களை நேத்தே மீட் பண்ணீங்களா? என்கிட்ட ஏன் சொல்லல? அதுவா, மறந்து போச்சு. சரி, நீ போய் காஃபி கொண்டு வா. அப்புறம் சுஜா, சரி மூர்த்தி, நான் கிளம்புறேன். உன்னை தான் நம்பி இருக்கேன். என்னை கை விட்டுறாத. கௌரி, காஃபி ரொம்ப நல்லா இருந்தது. நான் கிளம்புறேன். பாய் மூர்த்தி. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஏன் முன்னாடியே அவளை கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கீங்களே? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்ன பேசுற நீ? வீட்டுக்குள்ள யாரா இன்னொரு பொண்ணை கட்டி பிடிப்பாங்களா? இது வேற விஷயம். அந்த பொண்ணோட முதுகுல அந்த அசிங்கத்தை சொல்லாதீங்க. அது அசிங்கம் இல்ல. பேசாதீங்க. என் கண்ணு முன்னாடி கட்டி பிடிக்கிற நீங்க பின்னாடி என்ன வேணாலும் பண்ணுவீங்க. போடி லூசு. அசடு மாதிரி பேசுற. நான் என்ன சொன்னாலும் உன் தலையில ஏறாது. நான் காஃபி வெளியில போய் சாப்பிட்டுக்கிறேன். தெரியும். இப்பதானே அவ வெளியே போயிருக்கா. நான் உள்ளே போய் சாப்பிட்டுக்கிறேன். இவரான தன் வீட்டிலேயே மனைவி இருப்பது தெரிந்தும் இந்த மூர்த்தி வேறொரு பெண்ணுடன் சரசமாடி உள்ளார். இதிலிருந்தே ஒரு விஷயம் தெளிவாக புரிகிறது. குற்றவாளியான மூர்த்தி ஆம்பளை திமிர் உள்ளவர். எனது கட்சிக்காரரை அப்பாவி பெண் என்று நினைத்து அவரை அடிமைப்படுத்தி நடத்துகிறார். இது அபாண்டமான பழி யுவரானர். நான் எப்பவுமே அப்படி நடந்துகிட்டது இல்ல. ஒரு நாள் கூட கௌரியனா அடிச்சதும் இல்ல, ஏன் திட்டினது கூட இல்ல. இவங்க எல்லாத்தையும் மாத்தி சொல்றாங்க. சரி, அப்படின்னா உங்க மனைவி கண் முன்னாடி வேற ஒரு பொண்ணை கட்டி பிடிக்கலன்னு சொல்றீங்களா? பிடிக்கல, ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல. பாத்தீங்களா இவரான எப்படி பொய் சொல்றதுன்னு இவருக்கே தெரியல. மனசாட்சியே இல்லாத இவரிடம் விளக்கம் கேட்பது தவறு. இல்லங்க, அப்படி இல்ல. நடந்தது என்ன நான் சொல்றேன். யுவர் ஆனர், அப்பதான் உண்மை என்னன்னு உங்களுக்கும் தெரியும். வர ஸ்ட்ரைட்டாவா? ரைட்ல போங்க. யோ, வீட்டில் சொல்லிட்டு வந்தியா? ஏயா, ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் இந்த டயலாக மாற்றவே மாட்டிங்களா? யோ,
டேர்னிங்கில் வரும்போது ஹார்ன் அடிச்சுட்டு வரணும் தெரியாது உனக்கு? எவன் லைசன்ஸ் கொடுத்தான் உனக்கு? யோ என்ன ஓவரா பேசுற? ரூல்ஸ் எனக்கு மட்டும் தானா, உனக்கு இல்ல? என்னது? இதோ வரேன். அண்ணே சண்டை வேண்டாண்ணே, ப்ளீஸ் கிளம்பலாம். இருமா, சாவுகரைக்கெல்லாம் சட்டம் பேசுது. போயிடு, இல்ல மரியாதை கட்டுறோம். ஏய் என்னங்கிற? போலீஸ் ஸ்டேஷன் போலாமா? வரியா? பார்க்கலாமா? ஆ? போலாமா? ஏய் வாயா. மூர்த்தி, மூர்த்தி என்ன தெரியல? சுஜா நீ எங்க இங்க? சொல்றேன், இவர் என்னோட ஃப்ரெண்டு தான். நீங்க கிளம்புங்க. கிளம்புனா துட்டு யார் தரது? ஏன் அவசரப்படுறீங்க? இந்தாங்க. பார்த்து ஓட்டு பாப்பா. என்னது? வண்டியை சொன்னப்பா. மூஞ்சாத்தையும் பாரு உனக்கு. என்ன இது? உன் சண்டைக்கோழி கேரக்டர் இன்னும் மாறலையா? அதை விட சுஜா, நீ எப்படி இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கல்யாணத்தும் போது பார்த்தது 3 வருஷம் இருக்குமா? 3 வருஷம் 4 மாசம் 12 நாள். என் கல்யாணத்துக்கு கூட நீ வரல. சாரி மூர்த்தி, என்னோட சூழ்நிலை அப்படி. அவ்வளவு ஏன், என்னோட சிஸ்டர் மேரேஜ்க்கே நான் போகல. ஏன்? என்னோட ஹஸ்பண்ட் புரியல. கல்யாணமானனால கணக்கு போட்டு துல்லியமா சொல்றேனே, அதுல இருந்தே தெரியல. அந்த நரகத்துல சிக்கின நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நானும் அனுவா செத்துட்டு இருக்க மூர்த்தி. என் புருஷன் ஒரு அன்ஃபிட் ஃபெலோ. அவருடைய குறைய மறைக்கிறதுக்காக என்ன. ஏன் சுஜா, இது ஓடுமா ப்ளீஸ்? உன்கிட்ட நான் நிறைய பேசணும். தாராளமா வா, வீட்டுக்கு போலாம். இல்ல, இன்னைக்கு நான் ஃபேமிலி கோர்ட் வரைக்கும் போகணும். நான் நாளைக்கு வந்து உன்னை மீட் பண்றேன். உன் கார்டு இருந்தா கூட. தரேன். ஆமா, கோர்ட்டுக்கு எதுக்கு? நாம அடுத்து மீட் பண்ணும்போது சொல்றேனே. சரி வா, நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். ம். ஹாய் சுஜா, எப்போ வந்த? இப்பதான். இந்தா சுஜா காஃபி. ஓகே. இவ என் கிளாஸ்மேட் சுஜா. ஆ சொன்னாங்க. ஆமா, இவங்களை நேத்து மீட் பண்ணீங்களா? என்கிட்ட ஏன் சொல்லல? அதுவா, மறந்து போச்சு. சரி நீ போய் காஃபி கொண்டு வா. அப்புறம் சுஜா, எப்படி வீட்டை கண்டுபிடிச்ச? ஆட்டோக்காரர் ஒருத்தர் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. சரி சொல்லு, ஏதோ பர்சனலா பேசணும்னு சொன்ன. ஏய் சுஜா, என்னாச்சுமா? ஏன் அழுகுற? மூர்த்தி, என் லைஃபே போச்சு மூர்த்தி. என்ன சுஜா சொல்ற? என் மேரேஜ் எப்படி நடந்ததுன்னு தெரியும்ல. அதுக்கு என்ன, நல்லா கிராண்டா நினைச்சுன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டோமே நாங்க. என் ஹஸ்பண்ட் பிரேம் ரொம்ப அழகா இருப்பாரு. ஆமா, அது என்ன சொன்னாங்க? அந்த அழகுல தான் ஆபத்தே இருந்தது. பிரேம் முதல்ல என் மேல ரொம்ப பிரியமா இருந்தாரு. என்னை ராணி மாதிரி பாத்துக்கிட்டாரு. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இப்ப என்ன பிரச்சனை? மாமியார் கொடுமையா? அதெல்லாம் இல்ல மூர்த்தி, அவங்க ரொம்ப நல்லவங்க. அப்புறம் என்ன? எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்த பிரேம் ஒரு சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கல. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். அவருடைய குறைய பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் அவருடைய நடவடிக்கையே மாறி போச்சு. அவரை டாக்டர் கிட்ட போலான்னு சொல்லி பார்த்தேன். அவர் ஒத்துக்கல. அப்புறம் என்ன கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாரு. என்னோட கனவு ஆசை எல்லாம் நொறுங்கி போறத பத்தி கூட நான் கவலைப்படல. ஆனா அவரோட வீக்னஸ் அவரோட சாடிஸ்டா மாச்சு. அதனால டைவர்ஸ் வாங்கலான்னு முடிவு பண்ணேன். அது தெரிஞ்சதும் என்னை கொலை பண்ணுவேன்னு மிரட்டினாரு. எங்க வீட்ல கூட டைவர்ஸ் பண்ணாத, அட்ஜஸ்ட் பண்ணி போன்னு சொல்றாங்க. என்ன கொடுமை பாத்தியா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மூர்த்தி. எனக்கு ஆறுதல் சொல்ல கூட யாருமே இல்ல. என்னோட முதுகுல அவர் சிகரெட்டால சூடு வச்ச தழும்பு எவ்வளவு இருக்கு பாரு. அன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு நடந்த கொடுமையை தான் அவ என்கிட்ட சொன்னான். என் ஃப்ரெண்டு முதுகுல இந்த தழும்பு தான் நான் எட்டி பார்த்தேன்.
அது கௌரியோட பார்வையில தப்பா பட்டுருச்சு. என் மேல எந்த தப்பும் இல்லை யுவர் ஆனர். இது அப்பட்டமான பொய் யுவரான. அப்படியே தழும்பு இருந்தால் கூட அதை தன் மனைவியிடம் கூறி பார்க்க சொல்லலாமே. அதை விட்டுவிட்டு இவரே ஒரு பெண்ணின் முதுகை பார்ப்பது அநாகரிகம் அல்லவா? ஆமா, இத நீங்க உங்க மனைவி கிட்ட சொல்லிருக்கலாம்ல. எனக்கு தெரியல யுவர் ஆனர், நான் எந்த தப்பும் பண்ணல. இவங்க சொல்ற மாதிரி எனக்கு எந்த கெட்ட எண்ணமும் இல்லை. யுவரான, இந்த கடிதத்தை படிச்சு பாருங்க. இத படிச்சா தெரியும் இவர் எண்ணம் எப்படிப்பட்டதுன்னு. என்ன கடிதம் இது? காதல் கடிதம். இவர் என் கட்சிக்காரருடைய தங்கைக்கு எழுதியது. நீங்கள் செய்தது உங்களுக்கே நல்லா இருக்கா மிஸ்டர் மூர்த்தி? கல்யாணமான பின்பும் மனைவியின் தங்கைக்கு காதல் கடிதம் கொடுத்திருக்கிறீர்கள். அதை நான் கொடுக்கல, அவ கொடுத்தா. அப்படி என்றால் நீங்கள் முதலில் லெட்டர் கொடுக்க பதிலுக்கு அவளும் லெட்டர் கொடுத்தாளா? அப்போ இதற்கு பேர் காதல் இல்லாமல் வேற என்ன? ஏங்க இப்படி தப்பு தப்பா யோசிக்கிறீங்க? இப்படி ஒன் வே டிராஃபிக்லயே போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் எப்படிங்க என் மச்சினச்சி லவ் பண்ணுவேன்? தப்புங்க. நீங்க லெட்டர் கொடுத்தத நான் பார்த்தனே, அப்புறம் ஏன் போய் சொல்றீங்க? என்னம்மா பார்த்த? என்ன நடந்ததுன்னு சொல்லு. இவரானே, நாங்க வழக்கமா சண்டே ஆனா எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவோம். அன்னைக்கு ஒரு சண்டே எங்க அம்மாவும் தங்கச்சியும் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அம்மா, வாங்க அத்தை. என்ன மாமா வரலையா? இன்னைக்கு யாருக்கோ திருவள்ளூர் பக்கம் இடம் காட்டுறதுக்காக போயிருக்காரு. ஏன் அத்தை? அதான் ரயில்வேஸ்ல மாசமானா 10,000 ரூபாய் சொலையா பென்ஷன் வாங்குறாருல, அப்புறம் எதுக்கு இந்த ரியல் எஸ்டேட்னு அலைஞ்சிட்டு இருக்காரு? நீங்க கொஞ்சம் சொல்லக்கூடாதா? என்ன மாப்பிள பண்றது? இவ ஒருத்தி இருக்காளே, இவளுக்கு படிப்பு கல்யாணம் செலவுன்னு நிறைய வேண்டி இருக்கே. இவ தானே நல்லா தானே படிக்கிறா, எப்படி மெரிட்ல சீட் வாங்கிடுவா. கல்யாணத்துக்கு தான் நாங்க இருக்குமே, பாத்துக்க மாட்டோமா? எங்க அப்பா யார்கிட்டயும் பணத்துக்காக போய் நிக்க மாட்டாரு. என் கல்யாணத்துக்கு கூட 10 பைசா யார்கிட்டயும் கடன் வாங்கல, தெரியுமா உங்களுக்கு? நான் அதுக்காக சொல்லல. மாமாவுக்கு வயசாயிட்டே போகுது, தேவையில்லாம அலைஞ்சிட்டே இருந்தாருன்னா அவர் உடம்புக்கு ஒத்துக்கோனாமா, அதுக்காக சொன்னேன். அப்புறம் கீதா, நல்லா படிக்கிறியா? நல்லா படிக்கிறேன் மாமா. இது பாரு, +2ல 500க்கு 498 மார்க் வாங்கினாதான் மெரிட்ல சீட் கிடைக்கும். ஐயோ மாமா, நான் காலேஜ்ல படிக்கிறேன். ஓஹோ. ஏங்க சும்மா வளவலன்னு பேசாம கடைக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு வாங்க. உத்தரவு தாயே. கௌரி, பைய எடுத்து வாமா. அம்மா, ஏன் அப்பாவை கூட்டிட்டு வரல? அதான் சொன்னேனடி, வாஷிங் மிஷின் ரிப்பேர்னு சொன்னியே. அதெல்லாம் சரியா போச்சுமா. ஐயோ, அவரை தக்காளி வாங்கிட்டு வர சொல்ல மறந்தே போச்சுமா. இருக்கமா? என்னங்க? அந்த லெட்டர் கொடு. எந்த லெட்டருக்கா? இப்ப மாமா கொடுத்தாரே அதான். அம்மா கிட்ட சொல்லாதக்கா ப்ளீஸ். போடி உள்ள. என் தங்கச்சி சின்ன பொண்ணு, அவளை போய் லவ் பண்றாரு. இது மட்டும் எங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவங்க தூக்கிலேயே தொங்கிடுவாங்க. என்ன மிஸ்டர் மூர்த்தி, உங்க மனைவி சொல்றது உண்மையா பொய்யா? நான் என்ன நம்ப சொல்லலைங்க. அவ தங்கச்சியாவது அவ நம்ப வேணாமா? மாமா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன கீதா? மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இவ்வளவு நேரம் உள்ளதானே இருந்தேன், அங்கேயே பேசிருக்கலாமே. இல்ல மாமா, உங்ககிட்ட தனியா தான் பேசணும்.
அங்க கூட அக்கா வேற இருந்தா பேச பயமா இருந்துச்சு. அக்கா இருந்ததுனால பேச பயமா இருந்துச்சா? அக்கான்னா உனக்கும் பயந்தானே? சரி விடு. என்ன விஷயம்? மாமா, என்ன ஒருத்தன் லவ் பண்றான் மாமா. லவ் மேட்ரா? நீ அந்த பையனை லவ் பண்றியா? இல்ல மாமா, அப்புறம் என்ன? அந்த பையன்ட்ட நான் உன்னை லவ் பண்ணல அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? அது வந்து மாமா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். தப்பா? என்னது? நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து விளையாட்டுக்காக விளையாட்டுக்காக? எஸ்எம்எஸ்ல ஐ லவ் யூன்னு மெசேஜ் பண்ணி விளையாடிட்டோம். அதை அவன் சீரியஸா எடுத்துக்கிட்டான். அறிவு இருக்கா உனக்கு? எதுல விளையாடுறதுன்னு இல்ல? சாரி மாமா, ஏதோ ஜாலியா பண்ணிட்டேன். ஆனா இப்ப அவன் சீரியஸா பின்னாடியே வந்துட்டு இருக்கான். நான் அவன்கிட்ட பேசியே பார்த்துட்டேன். ஆனா அவன் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்றான். என்னால சரியா ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல மாமா. நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். முண்டம் முண்டம். அறிவு இருக்கா உனக்கு? படிக்கிற வயசுல மனசை கட்டுப்படுத்த வேண்டாம். ம், சரி. அந்த பையன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா இருப்பானா? ம், இருப்பா மாமா. அப்ப பேசாம அவனே லவ் பண்ணிடு. நான் அவனை அத்தை மாமாட்ட பேசுறேன். ஐயோ மாமா, அது பிரச்சனை இல்ல. நான் வேற ஒருத்தரை சின்சியரா +2ல இருந்து லவ் பண்றேன். அடிப்பாவி. கர்மம் கர்மம். ஆமா, அதுவும் விளையாட்டு லவ்வா இல்ல சின்சியரா? சின்சியர் லவ் தான் மாமா. ம், சரி. இப்ப நான் என்ன பண்ணணும் அதை சொல்லு. என்ன இது? அவன் கொடுத்த லவ் லெட்டர் மாமா. அவன் கொடுத்ததுன்னா 1ஆவதா 2ஆவதா? 2வது. ம். என் காதல் தேவதையே உன்னை பாராமல் 1000 முத்தங்கள். ம். என்னங்க? நீயே வச்சுக்க. நாளைக்கு அவனை கூட்டிட்டு வா, நான் பேசுறேன். மாமா, நான் பண்ணது தப்பு தான் மாமா. சாரி கேட்டுக்கிறேன். இந்த ப்ராப்ளத்தை நீங்க தான் எப்படியாவது சால்வ் பண்ணணும். பொய் சொல்லாதீங்க. என்னை விட என் தங்கச்சி மேலதான் உங்களுக்கு ரொம்ப பிரியம். என்ன கல்யாணம் பண்ணும்போது மண்டபத்துல அவகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசினப்பவே நான் சந்தேகப்பட்டேன். ஏண்டி, நம்ம கல்யாணத்து போது நான் உங்ககிட்டயே பேசிட்டு இருந்தா மற்றவங்களாம் சந்தேகப்பட மாட்டாங்க? அதுவும் இல்லாம உன் தங்கச்சி அப்ப சின்ன பொண்ணு. அறிவு இருக்கா? பார்த்தீங்களா இவரான உங்க முன்னாடியே தன் மனைவியை திட்டுகிறார், மிரட்டுகிறார். ஹம். பாவம் என் கட்சிக்காரர் வீட்டில் என்னெல்லாம் அட பாடுபடுத்துகிறார். கம்முனு இருமா. அவ ஏன் பொண்டாட்டி, அவளை திட்டுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? ஹலோ மிஸ்டர், இது கோர்ட். பார்த்து மரியாதையா பேசணும். சாரி யுவர் ஆனர். அவங்க நியாயமா பேசினா பரவாயில்ல, அநியாயமாவே பேசிட்டு இருக்காங்க. இவரான எனது கட்சிக்காரர் இவரால் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பார் என இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் கடைசியாக இவரது சபல புத்திக்கு மேலும் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன சம்பவம்? அதை என் கட்சிக்காரரே விளக்கமாக சொல்லுவார். கௌரி, போதும்மா, வா. எது வந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வரமாட்டேன். உங்க அயோக்கியத்தனத்தை ஜட்ஜம்மா கிட்ட சொன்னாதான் என் மனசாரு. சொல்லு சொல்லு. தலைக்கு மேல போயிடுச்சு. இனி எவ்வளவு போனா என்ன? சொல்லு. இவரோட லஞ்ச் எடுத்துக்கிட்டு இவர் ஆபீஸ்க்கு நான் ஒரு தடவை போனேன். வா, எது வந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வரமாட்டேன். உங்க அயோக்கியத்தனத்தை ஜட்ஜம்மா கிட்ட சொன்னாதான் என் மனசாரு. சொல்லு சொல்லு. தலைக்கு மேல போயிடுச்சு. இனி எவ்வளவு போனா என்ன? சொல்லு. இவரோட லஞ்ச் எடுத்துக்கிட்டு இவர் ஆபீஸ்க்கு நான் ஒரு தடவை போனேன். வாங்க மேடம். என் வீட்டுக்காரர் உள்ள இருக்காரா? உள்ளதான் இருக்காரு.
ஆ, நான் வந்திருக்கேன்னு அவர்கிட்ட சொல்லுங்க. அது வந்து நான் உடனே கிளம்பணும். ஏன்னா என் பொண்ணோட ஸ்கூல் வேன் கரெக்டா 2:30 மணிக்கு வந்துடும். யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காரு. சார் கொஞ்சம் பிஸியா இருக்கார் மேடம். ஆ, சரி நான் வேணா போய் பார்க்கலாமா? இல்ல மேடம், மூர்த்தி சார் உள்ள பூட்டியிருக்காரு. ஓ, ரொம்ப முக்கியமான டிஸ்கஷனா? இல்ல மேடம், நீங்க வேணா சாப்பாட்டை வச்சுட்டு கிளம்புங்க, நான் சார் வந்தவொன்னு கொடுத்துட்றேன். இல்ல, இன்னைக்கு கிருத்திகை. அவரு காலையில இருந்து விரதம். இவ்வளவு தூரம் வந்துட்டேன். இருந்து பரிமாறிட்டே போயிடுறேன். அவர் வர்றதுக்கு லேட் ஆகும். நீங்க வெயிட் பண்றது தெரிஞ்சா எங்களை சத்தம் போடுவார் மேடம். உங்க பொண்ணு வேற வந்துருவான்னு சொன்னீங்க. நீங்க கிளம்புங்க மேடம். இல்ல, நான் வெயிட் பண்ணி பார்க்கறேன். இல்ல மேடம், நீங்க வேணா சாப்பாட்டை வச்சுட்டு கிளம்புங்க. கௌரி, கௌரி, சார் அவ எப்போ வந்தா? வந்து 10 நிமிஷம் ஆச்சு சார். சொல்லக்கூடாதா? நீங்க ரூமையும் பூட்டி வச்சிருந்தீங்க, போனையும் ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்க சார். போச்சுடா, நல்லா மாட்டினேன். சாதாரண நாள்லயே இவ நல்லா ஆடுவா. இன்னைக்கு ருத்ர தாண்டவன் தான். ஆபீஸ்ல வச்சு தனி ரூம்ல அதுவும் கதவை பூட்டிக்கிட்டு ஒரு பொண்ணோட பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறாரு. எனக்கு நியாயம் வேணும் இவரோட. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க மிஸ்டர் மூர்த்தி? யுவர் ஆனர், கௌரி ரூமுக்கு வெளியில் நின்னுட்டு பார்த்ததை மட்டும் வச்சு சொல்றா. ஆக்சுவலி உள்ள என்ன நடந்துச்சுன்னா, ஏன் இப்படி நர்வஸா இருக்கீங்க? எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல அனிதா. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. தெரியும் மூர்த்தி, ஒரு பெண் குழந்தை இருக்கு. அதுவும் தெரியும். அப்புறம் ஏன் என்ன லவ் பண்றேன்னு சொல்றீங்க? தப்பு அனிதா. மூர்த்தி, கல்யாணம் பண்ணவங்கள லவ் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா என்ன? இது சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, மனசாட்சி கலாச்சார சம்பந்தப்பட்ட விஷயம். கலாச்சாரம் எதை சொல்றீங்க? என்ன மேரேஜ் பண்ணவ 6 மாசத்துல என்னை இங்க விட்டுட்டு ஃபாரின் போயிட்டான். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு நாங்க ஒரு கம்பெனியனோட லிவிங் டுகெதரா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு இமெயில் அனுப்புறான். அவன் அப்படி இருக்கும்போது இங்க எனக்கு பிடிச்சவர் கூட சேர்ந்திருந்தா என்ன தப்பு? அனிதா, உன்னோட ஆர்குமெண்ட்ஸ் நியாயமா இருக்கலாம், ஆனா நான் அப்படி இல்லை. எனக்குன்னு சில எத்திக்ஸ்லாம் இருக்கு. லைஃப்ல டிசிப்ளினோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க எதை வேணாலும் மெயின்டைன் பண்ணுங்க, பட் உங்களோட இந்த டிசிப்ளின் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை பாரு அனிதா, ஆஸ் அ ஃப்ரெண்ட், ஒரு வெல்விஷரா சொல்றேன், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் வேண்டாம். உனக்கு உன் ஹஸ்பண்ட் பண்றதெல்லாம் பிடிக்கலன்னா அவரை டைவர்ஸ் பண்ணிட்டு யாராவது ஒரு நல்லவனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. என்ன விட்டு மூர்த்தி, இனிமே இந்த கல்யாணங்கிற கமிட்மெண்ட்லாம் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில லிவிங் டுகெதர் தான் எனக்கு சரிப்பட்டு வரும். நீ சொல்றது எனக்கு சரிப்பட்டு வராது. என்னால உன் ஃபேமிலிக்கு எந்த பிரச்சனையும் வராது. வாரத்துல ஒரு நாள் மட்டும் என் கூட ஸ்பெண்ட் பண்ணா போதும். முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத அனிதா. இதை பாரு, நான் இவ்வளவு நேரமா உங்ககிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்க காரணமே உன் லைஃப் ஸ்பாயில் ஆடக்கூடாதுன்னு தான். இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் அபத்தமா என்கிட்ட பேசாத. ஓகே மூர்த்தி, நீ உன்னோட விருப்பத்தை சொல்லிட்ட. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா விட்டுடு, பட் நான் உன்னைதான் லவ் பண்ணுவேன். அத பண்ணாதன்னு எனக்கு சொல்லாத. உனக்கு 2 நாள் டைம் தரேன், அதுக்கப்புறம் உன் முடிவை சொல்லு. ஓகே? நீ திருந்த மாட்ட. இதை பாரு அனிதா,
நான் என் மனைவிக்கு துரோகம் பண்ண மாட்டேன். நீ எனக்காக வெயிட் பண்ணுறதும் வேஸ்ட்டு, உனக்கு நான் அட்வைஸ் பண்ணுறதும் வேஸ்ட்டு. போலாம். சரி. நான் எந்த தப்பும் பண்ணல. அதை கௌரிக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. தப்பே பண்ணாம பழியை மட்டும் சுமக்கிறது ரொம்ப கொடுமை யுவர் ஆனர். இவர் சொல்ற கற்பனை கதையை நம்பாதீங்க யுவர் ஆனர். இவர் அந்த பொண்ணோட ரூம்குள்ள பேசினதா இவரு சொல்றாரு. ஆனா இவர் மனைவி, அதாவது என் கட்சிக்காரர் கௌரி சம்பந்தப்பட்ட பொண்ணோட பேசினாங்க. என்ன கௌரி, சாப்பிட்டியா? ஏதோ கோவமா இருக்க போல இருக்கு. கௌரி, ஒன்று பண்ணலாம். இப்ப பேசாம எல்லாத்தையும் மறந்துட்டு படுத்து தூங்கிடலாம். காலையில நிதானமா பேசிக்கலாம், சரியா? மறக்கிற மாதிரியே பண்ணிருக்கீங்க. ஆபீஸ்ல பட்ட பகல்ல, அதுவும் ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் தெரியற மாதிரி. அதான் பார்த்தல, கோவப்படாம கொஞ்சம் என்னையும் பேச விடு. அப்பதான் அங்க என்ன நடந்ததுன்னு உனக்கும் புரியும். அந்த அசிங்கத்தை யார் கேப்பா? வீட்ல பொண்டாட்டிங்கிற ஒரு திருக்கான நினைப்பு இருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பீங்களா? பாத்தியா, கோவப்படுற. முதல்ல நான் சொல்றத கேட்டுக்கிட்டு அப்புறமா நீ என்ன வேணா சொல்லு, திட்டு, வழக்கம் போல வாங்கிக்கிறேன். உங்ககிட்ட எதுக்கு கேட்கணும்? அதான் கண்ணால பார்த்தனே. அன்னைக்கு ஒருத்திய வீட்லயே கட்டி பிடிச்சீங்க. இன்னைக்கு ஆபீஸ்ல ஒருத்தியோட தனியா கதவை சாத்திக்கிட்டு, அப்படி என்னங்க இருக்கு அதுல? இத பாரு கௌரி, கண்ணால பார்த்ததெல்லாம் நம்ப கூடாது, விசாரிச்சு பார்க்கணும். சரிங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் உங்களுக்கு என்ன குறை வச்சேன்? எனக்கு ஏன் இப்படி துரோகம் பண்றீங்க? நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறியா? அவ தப்பானவ. எனக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சும் அவ என்ன லவ் பண்றாடி. இது வெளியில தெரிஞ்சா அவளுக்கு தானே அசிங்கம். அதான் அவளை தனியா கூட்டிட்டு போய் அட்வைஸ் பண்ண. அட்வைஸ் பண்ணி வெளியில கூட்டு வரும்போது நீ பார்த்துட்ட. நம்பிக்கை வரலையா? இந்தா, வேணும்னா அவளுக்கு ஃபோன் போட்டு தரேன், நீ ஏன் அவட்ட பேசு. பேசு. நான் சொல்றது பொய்யா இருந்ததுன்னா என் கழுத்தை பிடிச்சி நீயே வெளியே தள்ளு. இந்தா. ஹலோ, நான் கௌரி பேசுறேன். எந்த கௌரி? உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றாரே ராமமூர்த்தி, அவரோட வைஃப் கௌரி. சொல்லுங்க கௌரி, என்ன விஷயம்? அது நீங்க அவரு கல்யாணமானவர்னு தெரிஞ்சும் அவரை லவ் பண்றதா ஆபீஸ்ல பேசிக்கிறாங்க. அதான் ஃபோன் பண்ண. நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க. கௌரி, என்னை பத்தி யாரு தப்பா பேசினாலும் நான் கவலைப்பட போறதில்ல. இந்த மாதிரி சீப்பா பொய் சொல்றவங்கள எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா மூர்த்தி ரொம்ப நல்லவரு, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். பட் அவர் இப்படி சொல்லுவாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன சொன்னாரு? ஐ லவ் யூன்னு சொன்னாரு. நான் கூட சொன்னேன், சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை கூட இருக்கு, இதெல்லாம் தேவையான்னு கேட்டேன். ஆனாலும் ரொம்ப பிடிவாதமா லவ் பண்றேன்னு சொல்றாரு. நான் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்த்துட்டேன், நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு. ஐம் சாரி கௌரி, நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க. என்ன சொன்னாங்க? மூர்த்தி சார் ரொம்ப நல்லவர்னு சொல்லியிருப்பாளே. கௌரி, சொன்னா கேளு கௌரி. போய் சொல்றா கௌரி. யாராவது பார்த்து அசிங்கமா நினைப்பாங்க கௌரி. என்ன ப்ளீஸ் கௌரி. கௌரி கௌரி, ஏய் கௌரி, கௌரி கதவு தர கௌரி. இந்த ஒரு கதவு தான் இருக்கா? பின் கதவு இருக்குல்ல, வர. நான் பாக்குறேன்.
கூப்பிட்டீங்களா? ஐயோ திருடன் திருடன் ஐயோ ஏய் ஏன்டி கத்துற? திருடங்க எங்க? அதோ அந்த பக்கம் தான் போறோம் சீக்கிரம் பிடிங்க என்ன? மேடம், திருடன் ஒருத்தன் உங்க காம்பவுண்டுக்குள்ள குதிச்சிட்டான். உங்க வீட்டுக்காரர் இருக்காரா? ஐயோ இல்ல, வெளியே போயிருக்காரு. உங்க தோட்டத்துல தான் குதிச்சான். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. வாடி போலாம். அண்ணே இங்க வாங்க அண்ணே இங்க கை காட்டுறோம் என்னம்மா எங்க? டேய் டேய் உள்ள வாடா. எழுந்துடா. என் புருஷன் குரல் மாதிரி இருக்கு புருஷன் தாண்டி. என்னது உங்க புருஷனா? வெளியில வாங்க. சார் நீங்களா? என்ன சார் இதெல்லாம்? அது ஈவினிங் ஆனா நான் எக்ஸசைஸ் பண்ணலாம்னு வருவேனா, தப்பா ராங்கா ஜம்ப் பண்ணிட்டேன். சாரி. நல்ல வேலை, போங்க. வாங்க எல்லாம் உன்னால தான். சாரி சார். சாரி சிஸ்டர். ஏய் வாங்க பாத்ரூம்ல குளிடினா வெளியில குடிச்சு உயிரை வாங்கிட்டு வாடே. அந்த பெண் அனிதா செல்வதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த மூர்த்தி அவரை லவ் பண்ண விஷயம் தெள்ளத் தெளிவாக புரிந்துவிட்டது. ஆகையால் எனது கட்சிக்காரர் கௌரிக்கு இவர் செய்த துரோகத்திற்கு தக்க தண்டனை கொடுக்குமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இருதரப்பு வாதங்களையும் வைத்து பார்க்கும் பொழுது ஒரு பெண் தன் கணவனை மட்டுமே நம்பி இருப்பாள். வெளியே செல்லும் கணவன் எப்படி இருப்பான் என்று அவளுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. சந்தோஷமான வாழ்க்கைக்கு அடிப்படையே நம்பிக்கைதான். கௌரி கண்ணால் பார்த்த சம்பவங்கள் அத்தனையும் இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது. கௌரிக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதில் இந்த நீதிமன்றம் உறுதியாக உள்ளது. ஆகையால் சபலபுத்தி கொண்ட குற்றவாளி மூர்த்தியின் 2 கண்களையும் குருடாக்குமாறு தீர்ப்பளித்து இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. ஐயோ வேணாம். கனவா? கனவுலையும் வந்து கௌரி பயமுறுத்துறாளே. ரொம்ப டார்ச்சராக இருக்குடா. பிரச்சனையோட படுத்து பிரச்சனையோட எந்திரிச்சு சுருக்கமாக சொன்னா நரகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கு. இதை பாரு, என் ஒய்ஃபை உங்ககிட்ட கூட்டிட்டு வரேன். அவளுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் பண்ணு. இல்லை 2-3 மாதம் கழிச்சு எனக்கு கவுன்சிலிங் பண்ண வேண்டி வரும்டா. மூர்த்தி, தயவு செஞ்சு இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத. ஹஸ்பண்ட் தன் மனநிலையை சந்தேகப்படுறாங்கன்னு அவங்க தோணுச்சுன்னா அப்புறம் அதுவே பெரிய பிரச்சனையாயிடும். அப்போ இதுக்கு என்னதான் வழி? சித்திரவதையை அனுபவிச்சுட்டே இருக்கணும்னு சொல்றிய? மூர்த்தி, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க. உன் ஒய்ஃப் உன்னை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறாங்க. அந்த பொசசிவ்னஸ் தான் அவங்கள உன் மேலே சந்தேகப்பட வைக்குது. ஒரு சைக்காட்ரிஸ்ட் பேசுற பேச்சு அது. அன்பு சந்தோஷத்தை கொடுக்கணும், இப்படி தலைவலியை கொடுக்கூடாது. ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? பதிலுக்கு பதில் பேசாம விட்டு கொடுத்து நடந்து அனுசரிச்சு போனேன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். தீராத பிரச்சனை ஒண்ணுமே இல்லடா. பதிலுக்கு பதில் பேசுறேனா? என்னை எங்க பேச விடுறா அவ? பிரச்சனைன்னு வந்து பேச ஆரம்பிச்சிட்டா நான் கேட்டுட்டு மட்டும்தான் இருக்கணும். எதிராளியோட விளக்கெல்லாம் அவளுக்கு தேவையே இல்லை. இதுதான் அவளோட தர்க்க சாஸ்திரம். அன்னைக்கு பாரு, ஏதோ என் ஃப்ரெண்டு கூப்பிட்டானேன்னு ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு போனேன். என் கெட்ட நேரம் அன்னைக்குன்னு பார்த்து படத்தை மாத்திட்டான். ஏதோ ஏடாகுடமான படத்தை போட்டு வச்சுட்டான். பட்டக்காலியே படுங்கிற மாதிரி டிக்கெட் அவ கையில் மாட்டிக்கிச்சு. உடனே நியூஸ் பேப்பர் எடுத்து என்ன படம்னு பார்த்தா அந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட். கேட்கவா வேணும்? சகிச்சிக்கவே முடியாத அளவுக்கு திட்டு. அத்தனையும் கேட்டுக்கிட்டு பிறவி ஊமை மாதிரி நின்றுகிட்டே இருந்தேன்டா. பேசாம சன்னியாசம் வாங்கிட்டு ஓடி போயிடலாமா? டேய், உன் பெயின் எனக்கு புரியுதுடா. ஒன்று பண்ண, ஒரு வாரம் லீவ் போட்டுட்டு அவங்கள எங்கேயா வெளியில கூட்டிட்டு போ. பிரச்சனையை மனசை விட்டு பேசுடா. உன்னை தவிர என் மனசுல வேற யாருக்கும் இடம் இல்லைன்னு புரிய வை. புரிய வைக்கிறத தவிர சந்தேக புத்திக்கு வேற மருந்தே இல்லை.
அதையும் கேட்டு பார்த்துட்டேனே. வாமா, ஒரு 2-3 நாளைக்கு சின்னதாக அவுட்டிங் போய்ட்டுலாம்னு. அதுக்கு என்ன சொன்னா தெரியுமா? ஏன் வேற எவ்வளோ உன் கூட வரலையான்னு கேட்குறா. எங்கே போய் முட்டிக்க சொல்கிற? ஆமா, உனக்கு ஒரே ஒரு பொண்ணு தானே? ஆமாம். நீ இன்னொரு குழந்தை பெற்றுக்க கூடாது? டேய், நான் தெரியாம தான் கேட்குறேன். நீ எனக்கு நண்பனா இல்லை எதிரியா? என்னடா அப்படி சொல்லிட்ட? டே, நான் வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சாலே அவளுக்கு டெம்பரேச்சர் எக்கு தப்பா எகிருது. இந்த லட்சணத்தில் இன்னொரு குழந்தையா? வயிற்றுச்சல கலப்பாதரா. அதுக்கு இல்லடா, உன் ஒய்ஃப் பிரெக்னென்ட் ஆனாங்கன்னா ஆ. அவங்க கவனம் ஃபுல்லாக ஹெல்த்தில் திரும்பும். ஆ. அந்த சமயத்தில் உன்னுடைய அனுசரணை அவங்க மனசை மாத்துண்டா. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. வேற ஏதாவது உருப்படியான ஐடியா இருந்தால் சொல்லு. அப்படியா? ம். ஒன்று பண்ணு, ம். நாளையிலேருந்து நீ காணாம போயிடு. டேய், என்னடா சொல்ற? எஸ், கொஞ்ச நாளைக்கு நீ தலைமறைவாயிட. நீ எங்க இருக்க, என்ன பண்றன்ற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. உன் செல்போன் ஆஃப் பண்ணிடு. சுருக்கமா சொல்லணும்னா, மூர்த்திங்கிற மனுஷன் மாயமாயிட்டான் அப்படின்ற ஒரு தோற்றத்தை நீ கிரியேட் பண்ண. ஓகே? டேய், நீ சைக்காட்டிஸ்டா இல்ல சைக்கோவா? பாவி பாவி, என் பொண்டாட்டியோட நான் சேர்த்து வைப்பேன்னு பார்த்தா அத்துவிடத்திலே குறியா இருக்கியே. நான் ஒரு 4-5 நாள் காணாம போனோம், அவ்வளவுதான். அவன் எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பணும். இதானே உன் ஆசை, இதானே உன் பிளான்? ராஜா, உன்கிட்ட யோசனை கேட்ட வந்த பத்தியா? என் புத்தியை செருப்பார் அடிக்கணும். ஏண்டா சொல்ல வந்த விஷயத்த முதல்ல முழுசா புரிஞ்சுக்க. இங்க பார், உன்னுடைய பிரிவு உன் ஒய்ஃபோட மனசை கண்டிப்பா மாத்துண்டா. நீ எதிரில் இருக்க வரைக்கும் உன் மேல அவங்களுக்கு எரிச்சல் தான் வரும். அதே விலகி போயிட்டனா அதுவே சிம்பத்தியா மாறிடும். ஒரு நல்ல மனுஷனை வீணா சந்தேகப்பட்டமேனு உன் ஒய்ஃப் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் என்ன, எப்படியாவது என் புருஷனை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கதற ஆரம்பிச்சிருவாங்க. பேப்பர்ல டிவியில ஒரு போட்டோ கொடுத்து எங்க இருந்தாலும் வந்துருங்கன்னு கதறுவாங்க. அந்த சமயம் பார்த்து நீ முன்னாடி போய் நின்னா உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பாங்க. பழசெல்லாம் மறந்துட்டு புது வாழ்க்கை ஆரம்பிப்போன்னு அழுது புலம்புவாங்கடா. அப்புறம் என்ன, நீ கனவு கண்ட அந்த சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு கிடைச்சிடும். ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா எவ்வளவு நாளைக்கு நான் தலைமறைவா இருக்கிறது? அதிக இல்லை ஜென்டில்மேன், only 5 days. அதுக்குள்ள நிறைய சேஞ்சஸ் வரும். வரும்ங்கிற? சில விஷயத்தெல்லாம் யோசிக்காம செய்யணும்டா. சரி, இப்பவே என் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு உங்கள் கையில் என்ஓசி இருக்கும், சரியா? ஓகே 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 ஓகே, தேங்க்யூ. சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேன். அப்பா, அக்கா ஃபோன் பண்ணியிருந்தா. என்னவா? மாமா வீட்டை விட்டு போய் 3 நாள் ஆச்சா. இது வரைக்கும் எந்த தகவலும் வரலையா. ஃபோன் பண்ணா நோ ரெஸ்பான்ஸ்ன்னு வருதா. பாவம் அக்கா, ரொம்ப டென்ஷனா இருக்கா. 3 நாள் ஆச்சா? என்னங்க இது? உன் பொண்ணு மாதிரி நீ பதறாத. அவளை பத்தி தெரியாதா? சின்ன விஷயத்துல ஊதி பெருசாக்கிடுவா. மாப்பிள்ளை ஏதாவது வேலை விஷயமா வெளியூர் போயிருப்பாரு, உடனே வீட்டு விட்டு ஓடி போனதா கற்பனை பண்ணிடுறதா? அப்பா, வேலை விஷயமா இருந்தா வீட்ல சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அதுவும் இல்லாம எதுக்கு 3 நாள் செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும்? எனக்கு என்னமோ சம்திங் ராங்னு தோணுது. என்னங்க, நீங்க எதுக்கு சம்மந்திக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேளுங்களேன். மாப்பிள்ளை ஏதாவது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஏன் அவங்களையும் டென்ஷன் படுத்தி பார்க்கணுமா? கவலைப்படாத, மாப்பிள்ளை வந்துருவாரு. உங்ககிட்ட சொன்ன பாருங்க, இந்த நேரம் பார்த்து ரமேஷ் வெளியூர் போயிட்டான். அவன் இருந்திருந்தா மாப்பிள்ளையே தேட சொல்லியிருப்பேன். சரி, நான் கௌரிய பார்த்துட்டு வரேன். மாப்பிள்ளை வரத்துக்குள்ள ஒரு கலவரத்தை பண்ணணும், அதானே வாச. தாராளமா போயிட்டு வா. நீங்க சும்மா இருங்க. அங்க கௌரி குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன கஷ்டப்படுறாளோ. நான் போய் ஆறுதலா 4 வார்த்தை சொல்லிட்டு வரேன். அண்ணா ஃபோன் பண்ணா விஷயத்த சொல்லி சீக்கிரமா வர சொல்லு. சரிம்மா. போ, நீ வீட்டில் நுழையும் போது மாப்பிள்ளையே உன்னை வரவே இருப்பாரு. அசடு விளைஞ்சி திரும்பி வர போற. அப்பா, உங்களுக்கு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே இல்லையா? அம்மாடி, மாப்பிள்ளை சின்ன குழந்தையா? அவர் என்ன பண்ணாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அம்மா தான் போயிருக்கால, அவ பாத்துக்குவா. என் பங்குக்கு நான் ஆபீஸ் போன் பண்ணி கேட்டுக்கிறேன். கடவுளே.
என்ன மணி, மாப்பிள்ளை கூட சண்டை போட்டு அவரை வெளியில தள்ளி கதை அடைச்சிருக்க. ஒரு ஆம்பளை எவ்வளவுதான் பொறுத்துப்பான்? டேய், அவ சண்டை போட்டா ஒண்ணுமே சொல்லாம கொள்ளாம உடனே வீட்டை விட்டு போயிடுறதா? என்ன மனுஷன் இவரு? என்ன மணி, அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதம்மா. இத்தனை வருஷத்துல மாப்பிள்ளை கோவப்பட்டு நான் பார்த்ததில்ல. என்ன பிரச்சனையா இருந்தா என்ன, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாமே. இது ஒண்ணும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற பிரச்சனை இல்ல, என் வாழ்க்கை. அதுக்கு பயந்தான் சொல்றேன். மாப்பிள்ளை கிட்ட வேற எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. சின்ன சின்ன விஷயம் இதுக்காக போய் ஆம்பளை புத்தி காட்டுறான் பாருமா. இது எவ்வளவு சீரியஸான பிரச்சனைன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. டேய் ரமேஷ், என் பொண்ணு காரணம் இல்லாம சண்டை போட மாட்டா. அவர்கிட்ட இருக்கிற குறைய அவர் தானே சரி பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு என் பொண்ணை குறை சொல்லாத. சரி சரி, நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. டே ரமேஷ், அடுத்து என்ன பண்ணாலும் யோசிடா. என்ன பண்றதுன்னு எனக்கும் புரியலப்பா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா குடும்ப மானமே போயிடும்பா. டேய், இன்னைக்கு ஒரு நைட் வெயிட் பண்ணி பாப்போம்டா. அனைவா நாளைக்கு காலைல மாப்பிள்ள வந்துருவாருன்னு நினைக்கிறேன். அந்த ரிப்போர்ட்ஸ் வந்துட்டோம், நான் பார்த்து சொல்கிறேன். சரி, நான் அப்புறமா பேசுகிறேன். என்னடாச்சு? ஏன் அதுக்குள்ளே வந்துட்டேன்? பிளான் கேன்சலா? அட போடா. என் பொண்டாட்டி என்னவோ கத்துவா கதறுவா, ஏகப்பட்ட ரியாக்ஷன் கொடுப்பான்னு ஒரு ரியாக்ஷனும் இல்லை. நீ சொன்னதை நம்பி தினமும் டிவி நியூஸ் பேப்பர் இதுலலாம் விளம்பரம் வந்திருக்கான்னு பார்த்தேன். இன்னும் 6 மாசம் ஆனாலும் அவகிட்ட இருந்து விளம்பரம் வரப்போறது இல்ல. நீ சரியான அவசரம் கொடுக்கடா. உன்னை நான் எத்தனை நாள் தலைமுறை இருக்க சொன்னேன்? 5 நாள். நீ எத்தனை நாள் இருந்த? 3 நாள். ஏன் இந்த அவசரம்? இதை பாரு, என் பொண்டாட்டியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இதுக்கெல்லாம் வருத்தப்படுறவா அவ இல்ல. ஒருத்தன் ஒரு விஷயத்த சொல்றான்னா அதை முழுசா நம்பணும். அப்புறம் எதுக்கு ஐடியா கேட்டு என்கிட்ட வந்த? கோச்சிக்காதரா. அதுக்கு இல்ல, 3 நாளா என் பொண்டாட்டி கூட இல்லாம இருந்தது 3 வருஷம் ஆன மாதிரி இருக்குடா. அதுவும் இல்லாம இப்பெல்லாம் லாட்ஜில் போலீஸ் ரேட்லாம் வருதாமே. சந்தேக கேஸ்ல என்ன அரெஸ்ட் பண்ணிட்டா என் பொண்டாட்டி சந்தேகத்தை யாரா தீக்கிறது? நீ இப்படியே பயந்துட்டு இருந்தேன்னு வையேன், அப்புறம் காலம் முழுக்க உன் ஃபேமிலி நீ மறந்துட வேண்டிதான். என்னடா இப்படிலாம் சொல்ற? பின்ன பாதி கிணற தாண்டவன் உருப்பிட முடியுமா? திட்டாத, நான் திரும்ப ஹோட்டலுக்கே போயிடுறேன். டேய், ஆனா நான் வீட்டில் இல்லாத போது என் பொண்டாட்டியோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியணும். அது தெரியாம நான் வெட்டியா ஹோட்டலில் உட்காந்துருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லடா. இங்கே பரமூர்த்தி, குழந்தைய கூட பார்க்க வர மாட்டேன்டானே நினச்சி ஒய்ஃப் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கடா. ஒய்ஃபோட அந்த ஃபீல் தான் அவங்கள செல்ஃப் ரியலைஸ் பண்ண வைக்கும். அந்த ரியாக்ஷனை தான் நான் பார்க்கணுங்கிறேன். அதுக்கு ஒரு ஸ்பையை வச்சா பார்க்க முடியும்? அதுக்கு இல்லடா, நான் இல்லைன்னா என் பொண்டாட்டி எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வையேன், 5 நாள் என்னடா 50 நாள் கூட மாயாவியா தெரிய நான் தயார். மூர்த்தி, அப்போ ஒன்று பண்ணு. உன் மச்சானுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி நிலவரத்தை கேளு. வேணாம், அவனை காண்டாக்ட் பண்ணா என்னை திரும்ப வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுவான். அப்புறம் எப்படிடா வேவு பார்க்கறது? உன் மச்சின் எப்படி கோஆப்ரேட் பண்ணுவாங்களா? நான் சொன்னா கேப்பா, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜாக்கிரதரா, நம்ம ட்ராமா ஒய்ஃபுக்கு தெரிஞ்சது அப்புறம் விரிசல் இன்னும் பெருசாயிடும், பார்த்துக்க. அது எப்படிடா உன்னால மட்டும் ஐடியாவும் கொடுக்க முடியுது, கூடவே சேர்த்து அள்ளும் கொடுக்குற? சரி, அவகிட்ட கொஞ்சம் விளக்கமாகவே சொல்லி அனுப்புகிறேன். ரன்னிங் கமெண்ட்ரி என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். கிளம்புடா மூர்த்தி. கௌரி, என்னம்மா நீ? எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிருக்க வேண்டாமா நீ? அவ எப்படி சொல்லுவா? சொல்லக்கூடிய விஷயமா இது? சரி, மாப்பிள்ளை காணா போய் 3 நாள் ஆச்சு. அவராவது ஃபோன் பண்ணியிருக்கலாம். பொண்டாட்டிக்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னா அட்லீஸ்ட் நம்மகிட்டயாவது பேசியிருக்கலாம். ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி விசாரிச்ச போது மாப்பிள்ளை பத்தி யாரும் எந்த குறையும் சொல்லலையே. அப்போ நம்ம பொண்ணு மேல தப்பு இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. பிரச்சனை தீரணும்னா அது எங்க ஆரம்பிச்சதுன்னு பார்க்கணும். அப்பதான் தீர்க்க முடியும். தலைவலி வந்தா அதுக்கு தான் மாத்திரை சாப்பிடணும், வயிற்று வலிக்கு சாப்பிடக்கூடாது. சரி, இப்ப எதுக்கு புரியாம தத்துவம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளையோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம பொண்ணோட வாழ்க்கை கெடாம ஏதாவது ஒரு முடிவு எடுங்க. சரி, நம்ம சம்பந்தி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா? அதெல்லாம் கிளம்பும் போதே சொல்லியாச்சு. என்னடா ஆச்சு? எனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் விசாரிச்சு பார்த்துட்டேன். மச்சானை பத்தி எந்த தகவலும் இல்லை. என்னடா அது மர்மமா இருக்கு?
வாங்க சம்பந்தி, உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். என் பையன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லம்மா. சம்பந்தி, என் மகன் மூர்த்தி, ச்சே, அவனை என் மகனு சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு. அவன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. அந்த அயோக்கிய மேல ஆக்ஷன் எடுத்து அவனை பிடிச்சி உள்ள தள்ளணும். அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். இருங்க சம்பந்தி, கொஞ்சம் பொறுமையா இருப்போம். போலீஸ் அது இதுன்னு போனா இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயம் நாளைக்கு ஊருக்கே தெரியும். அவமானம் யாருக்கு? நமக்கு தானே. என்ன சம்பந்தி பேசுறீங்க? கௌரி உங்க பொண்ணு இல்ல, என் பொண்ணு. அவளை ஏமாத்திட்டு போயிருக்கான்னா அவனை சும்மா விட முடியுமா? அதைத்தான் நானும் உன்கிட்ட சொல்றேன். மூர்த்தி என் மருமக மட்டும் இல்ல, எனக்கு இன்னொரு மக மாதிரி தான். எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. பெரியவங்க நாம அவங்கள திருத்தணும். அது கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். டேய் ரமேஷ், என்னப்பா? மாப்பிளோட டைரி இருந்துச்சுன்னா தேடிப்பாரு. அதில் இருக்க ஃபோன் நம்பர் பார்த்து ஃபோன் பண்ணி அவர் வந்திருக்காரான்னு கேளு. சரிப்பா. ஒன் வீக்கா ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. அட்டென்ட் பண்ணா அந்த பக்கம் பேச்சே இல்ல. நேத்து ஈவினிங் எங்க அம்மா அட்டென்ட் பண்ணிட்டாங்க. அதே ரெஸ்பான்ஸ். சந்தேகமாயி எனக்கு திட்டு விழுது. ஏதாவது ஒரு பொறுக்கியோட வேலையா இருக்கும். அடுத்த தடவை கால் வந்தா சைபர் கிரைம்ல ரிப்போர்ட் பண்ணிடுவேன்னு சொல்லு. அடங்கிடுவான். எவ்வளவுதான் சொன்னாலும் அவனுங்கெல்லாம் திருந்த மாட்டானுங்க. நீ சொல்றது என்னவோ வாஸ்தவம் தாண்டி. ஏய், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கலாய்க்க பண்ணிருப்பாங்களோ? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல இந்த மாதிரி கலாய்க்கிறதுக்கு யாருக்கடி தைரியம் இருக்கு? ஆமாண்டி, நீ சொல்றதும் கரெக்ட் தான். அவன் யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏய், யாரோ ஒருத்தவனை கூப்பிடுறாண்டி. அவன் கூப்பிடுறது எனக்கும் கேக்குது. சைலண்டா வா. கீதா, கதவடுக்குள்ள சிக்கனி எலி மாதிரி ஒரு குரல். இன்னொரு தடவை கூப்பிட்டும் வாங்கி கட்டிக்க போறான். ஏய் கீதா, வராண்டி. ஐயோ மாமா, நீங்களா? சாரி மாமா, சாரி சாரி. அதை கீழே போடு. ஏன் மாமா சத்தம் போட்டு கூப்பிட்டா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? அது என்ன திருட்டுத்தனமா கீதா கீதான்னு? என் நிலைமை அப்படி. அது சரி, எங்க மாமா போயிட்டீங்க? உங்களை பார்க்காம அக்கா எப்படி திரும்ப தவிச்சு போயிட்டா? நிஜமாவா? பின்ன 3 நாள் ஆளை காணும்னா என்ன பண்ணுவாங்க? என்னதான் வேலையா இருக்கட்டுமே, ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. கீதா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் தனியா சொல்லணும். வா. ஒரு நிமிஷம் இருடி, இதோ வரேன். கீதா, உன்னால வீட்டுக்கு வராம இருந்தது, ஃபோன் பண்ணாம இருந்தது, எல்லாமே வேணும்னு தான். என்ன சொல்றீங்க மாமா? உங்க அக்காவை திருத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. அவ என்ன உமனேசனே நினைச்சிட்டா. எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். ஒவ்வொரு நாளும் நரகத்துல இருக்க மாதிரி இருக்கு. அதான் அவளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணேன். என் ஃப்ரெண்டு சைக்காட்ரிஸ்ட் விஸ்வநாதன் இருக்கான்ல. ஆமா, அக்காவை அவர்கிட்ட கூட்டிட்டு போறீங்களா? அவன் கொடுத்த ஒரு ஐடியா ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன? அதான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஐடியா? மொத்தம் 5 நாள், இப்போ 3 நாள் ஆயிருக்கு. இன்னும் 2 நாளைக்கு ஐயா தலைமறைவு தான். ஏன் மாமா, நான் ஒரு சந்தேகம் கேட்கலாமா? என்ன? இல்ல, உங்க ஃப்ரெண்டு படிச்சு டாக்டர் ஆனாரா இல்ல பணம் கொடுத்து டாக்டர் ஆனாரா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, இந்த மாதிரி மொக்க ஐடியா கொடுத்திருக்காரே, அதான் கேட்டேன். அந்த கவலை உனக்கு எதுக்கு? எனக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் வீட்ல இல்லாத போது உங்க அக்கா எப்படி ரியாக்ட் பண்றா அத நீ எனக்கு வந்து சொல்லு. நான் இல்லைங்கிறத அவ உணர்ந்துட்டானா போதும், அடுத்த நிமிஷம் நான் வீட்ல இருப்பேன். ஓகேவா? ஓகே மாமா. இன்னொரு முக்கியமான விஷயம், இது நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியணும், வேற யாருக்கும் தெரியக்கூடாது. சரி மாமா, நம்ம மீட்டிங் பாயிண்ட் இதே ஸ்பாட் தான். சரி மாமா, நான் கிளம்புறேன். மூர்த்தி, ஐயோ, என்ன மூர்த்தி, என்ன ஆச்சு? அது வேற கதை.
நான் உன்கிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லலாம் 4-5 நாளா உன் மொபைலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உன் மொபைல் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு. என்ன குட் நியூஸ்? எனக்கு டைவர்ஸ் கிடைக்க போகுது மூர்த்தி. எனக்கு விடுதலை கிடைக்க போகுது. அடிப்பாவி, உனக்கு டைவர்ஸ் கிடைக்க போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்க. எனக்கு அது வந்துருமோன்னு பதட்டத்தில் இருக்கேன். என்னாச்சு? என் ஒய்ஃப்க்கு என் மேல சந்தேகம். எதுக்கு? பொம்பளைங்க விஷயத்துல நான் வீக்குன்னு நினைச்சுக்கிட்டு அவ சந்தோஷத்தையும் கெடுத்துக்கிட்டு என் சந்தோஷத்தையும் கெடுக்கிறா. அச்சச்சோ, உனக்கா இப்படி ஒரு நிலைமை? நான் வேணும்னா வந்து உன் ஒய்ஃப் கிட்ட பேசி பார்க்கட்டுமா? ஐயோ வேண்டாம் தாயி. அவ சந்தேக லிஸ்ட்ல சாரி நீயும் இருக்க. வாட்? ஆமா, அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்தல, அதுக்கப்புறம் ஓ காட், எனக்கு ஆறுதல் சொன்ன உனக்கு இப்ப நான் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்றது, நல்லது காலம் இல்ல. மூர்த்தி, என் ஹஸ்பண்ட் தன்னோட தப்பை திருத்திக்கிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாரு. இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அட பாவிகளா, கெட்டவெல்லாம் திருந்துறானுங்க, ஏன் பொண்டாட்டி மனசு மாற மாட்டேங்கிறாளே. கவலைப்படாத மூர்த்தி, உன் நல்ல மனசுக்கு உனக்கு நிச்சயம் நல்ல லைஃப் அமையும். உன் ஒய்ஃப் திருந்திடுவாங்க, மனசு விட்டுறாத. நான் வரேன். ஓகே, பை. எக்ஸ்கியூஸ் மீ, நான் கீதா கூட கொஞ்சம் தனியா பேசணும். பரவாயில்ல அங்கிள், இவ எனக்கு அப்பவே சொல்லிட்டா. இதான் விளையாட்டுத்தனமா இருக்கிற குழந்தைங்கிட்ட விஷயத்த சொல்லக்கூடாதுங்கிறது. இவட்ட சொன்ன மாதிரி அக்கா கிட்ட சொல்லிருக்க மாட்டேன்னு நினைச்சியும். ஒரு நிமிஷம், இவகிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நம்புனா நம்புங்க, இல்லாட்டி நான் பாட்டு போயிட்டே இருக்கேன். அக்கா கிட்ட சொல்லியிருந்தா என் நேரத்துக்கு அப்பாவும் அண்ணனும் வந்து உங்களை எடுத்துட்டு போயிருப்பாங்க. நிக்கவா இல்ல கிளம்பவா? சாரி, நான் உன்னை நம்புறேன். சொல்லு, உங்க அக்காவோட ரியாக்ஷன் என்ன? நீங்க யாருன்னு அக்காக்கு காட்டிட்டீங்க மாமா. எப்படி எப்படி சொல்ற? உங்களை நினைச்சு அவ இப்பெல்லாம் சாப்பிடுறதே இல்ல தெரியுமா? அப்படியா? பின்ன மனசு நிறைய சந்தோஷம் வழியும் போது எப்படி பசி எடுக்கும்? என்ன சொல்ற? ஆமா மாமா, முதல் 2-3 நாள் கொஞ்சம் டென்ஷன், கொஞ்சம் அழுகுன்னு இருந்தவ படிப்படியா மனசு தேத்திக்கிட்டா. கீதா, நீ இன்னும் 2-3 நாள்ல தனியா வாழ பழகிப்பான்னு நினைக்கிறேன். விளையாடாத கீதா. நான் எதுக்கு விளையாடுறேன், உண்மையா சொல்றேன், அவ்வளவுதான். இத பார், நீ படிச்சவ தானே. இந்த மாதிரி நேரத்துல தான் மாமாவோட அருமை பெருமை எல்லாம் உங்க அக்கா கிட்ட சொல்லணும். ஒரு புருஷன் இல்லாம பொண்டாட்டியால வாழ முடியாது அப்படிங்கறத ஆணித்தனமா நீ தான் சொல்லணும். சொல்றேன். அப்புறம் அப்பாவும் அண்ணனும் உங்களை சிவியரா தேடிட்டு இருக்காங்க. உங்க அப்பா அம்மாக்கும் தகவல் போயிடுச்சு. கூடிய சீக்கிரம் உங்களை பிடிக்க கவர்மெண்ட் தனிப்படை அமைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. கீதா, உன் மாமா வாழ்க்கைய உன் கையில தான்மா இருக்கு. மூச்சு விட்டுறாத. இன்னும் ஒரே ஒரு நாள் தான். உங்க அக்கா மனசை மட்டும் என் பக்கம் திருப்பி விட்டுரு. உடனே வீட்டுல வந்து விழுந்துடுறேன். சரி, ஒரு 500 ரூபாய் இருக்குமா? எதுக்கு? டபுள் இல்லாம எந்த வேலையும் நடக்காது மாமா. எதிர்பார்த்தேன். இந்தா. ரொம்ப தேங்க்ஸ், நான் கிளம்புறேன். வடிப்படா. மூர்த்தி, எப்படிலாம் சீக்கிரப்படுறா நீ?
தம்பி ஒரு ஃபில்டர் காஃபி வாங்கிட்டு வாப்பா. காஃபியா? காசு அக்கௌண்ட்ல வச்சுக்கப்பா, ரூமை காலி பண்ணும்போது தரேன். உங்களை ரூமே காலி பண்ண சொல்லிட்டாரு மேனேஜர். ஏன்? நீங்க கொடுத்த அட்வான்ஸ் 2 நாளைக்கு தான், இன்னையோட 5 நாள் ஆச்சு. சாப்பாடு காசு வேற பேலன்ஸ். ரூமை காலி பண்ணும்போது கொடுத்துட்றேன்ப்பா. இல்ல சார், அது சரி வராது. எங்க மேனேஜர் ரொம்ப கராரான ஆளு, அவரு கடன் வைக்கிறதே பிடிக்காது. நான் கடன் வைக்கலையே, தரேன் தானே சொல்றேன். இப்பவே பணம் வாங்கிட்டு வான்னு அனுப்பி விட்டாரு. இப்போ கையில காசு இல்ல, ஏடிஎம் கார்டை வேற நான் வச்சுட்டு வந்துட்டேன். நான் ஈவினிங்குள்ள கண்டிப்பா எடுத்துட்டு வந்து கொடுத்துருவேன். சொல்லுப்பா அவர்கிட்ட. அது என்னால முடியாது சார், நீங்களே போய் பேசிக்கோங்க. அவர் ரொம்ப மோசமான ஆளு சார். மோசமானவர்னா கோச்சிப்பாரா? இல்ல சார், டக்குன்னு அடிச்சிருவாரு. அடிச்சிடுவாரா? ஆமா சார். கஸ்டமர்ஸ்லாம் அடிச்சா எப்படிப்பா பிசினஸ் நடக்கும்? அதை பத்தியெல்லாம் அவர் கவலைப்பட மாட்டாரு சார். இதுக்கு முன்னாடி ஒரு ஆளு பணம் தராம ஏமாத்திட்டு இருந்தாரு. அவரை ஓட விட்டு அடிச்சாருன்னா பாருங்களேன். சீக்கிரமா பணத்தை கட்டுற வழியை பாருங்க. எதுக்கும் மேனேஜரை பார்த்து பேசுறது உங்களுக்கு நல்லது. சார், என்கிட்ட பணம் இல்லை, அவசரத்தில் வந்ததுனால ஏடிஎம் கார்டை வச்சுட்டு வந்துட்டேன். நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா பக்கத்து தெருவில் தான் என் ஃப்ரெண்டு இருக்கான், போய் பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன். இங்க பாருங்க சார், நான் நெத்தியில பட்டதான் அடிச்சிருக்கேன். ஒரேடியா நாமத்தை சாத்திடாதீங்க சார். சார், நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது சார். ஒரு நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சார். இங்க வர்றவங்கலாம் அப்படித்தான் சார் சொல்றாங்க. அப்புறம் கம்பியை நீட்டிட்டு போயிடுறாங்க. பின்னாடியே அவனை தேடிக்கிட்டு அவனை பிடிக்கிறதுக்கு போலீஸ் வேற வருது. அப்புறம் நாங்க மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதா இருக்கு. என்ன சார் இது? ஏதோ கிரிமினலை ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க. எதுக்கு சார் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு பேலன்ஸை செட்டில் பண்ணிட்டு ரூமை காலி பண்ணுங்க. ரூமுக்கு வேற ஆள் வருது. சரி, நான் ஈவினிங்குள்ளே செட்டில் பண்ணிடுறேன். ஈவினிங் வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். திருவள்ளூரில் ஒரு 10 ஏக்கர்பா. விலை கட்டுப்படினா வாங்க சொல்லு, இல்லைன்னா விட்டு சொல்லு. அவ்வளோ கம்மியாக கட்டுப்படி ஆகுதுப்பா. ஓகேவா? பார்ட்டிகிட்ட சொல்லிவிடு. என்னைக்கு? சண்டேவா? பார்த்துறேன்னு சொல்லு. ஓகே ஓகே ஓகேப்பா, பாய். சரி. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன? நான் இந்த ரூமில் தான் தங்கியிருக்கேன். அதுக்கு என்ன இப்போ? ஒரு கால் பண்ணணும். என் ஃபோன் சார். இல்லை, என் ஃபோனை நான் வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். அதான். இப்படி ஆரம்பிச்சிடல இப்போ? சரி, பக்கத்து ரூமில் ஃபோன் பண்ணி கொடுத்துறீங்களா? கண்டிப்பாக சார், மறக்காம. தேங்க்யூ. தாமு, நான் ராமூர்த்தி பேசுகிறேன். சொல்லுங்க மூர்த்தி சார், எங்கே இருக்கீங்க? வெளியே இருக்கேன், லாட்ஜில் தங்கியிருக்கேன். என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? மனசு சரியில்லை. ஏன் சார், அதுக்காக வீட்டில் கூட சொல்லாமல் எதுக்கு சார் போனீங்க? நான் வீட்டில் சொல்லன்னு உனக்கு எப்படி தெரியும்? உங்கள் மச்சான் 2 முறை ஆஃபீஸ்க்கு வந்து போனார், 4 தடவை ஃபோன் பண்ணார் சார். நீ என்ன சொன்ன? தெரியலன்னு சொன்னேன். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? சரி, மச்சான் ஏதாவது சொன்னானா? உங்களை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சா உடனே சொல்ல சொன்னார். ஆமாம் சார். அப்படி என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? ஏகப்பட்ட பிரச்சனை. அதை சொல்கிறதுக்கு ஒரு நாள் பத்தாது. பிரச்சனைனா எதுக்கு சார் லாட்ஜில் போய் தங்குறீங்க? என் வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல? நியாயமாக பார்த்தா நான் சன்னியாசம் வாங்கிட்டு காசிக்கே போயிருக்கணும். போதுண்டா சாமி, வாழ்க்கையை வெறுத்து போச்சு. சார், வீடுன்னு இருந்தால் பிரச்சனை வரதான் சார் செய்யும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது சார். அதெல்லாம் விட்டு கொடுத்தாச்சு தாமு. நான் அமைதியாக இருந்து பார்த்துட்டேன், கோவப்பட்டு பார்த்துட்டேன், எதுவும் வேலைக்கு ஆகலை. சரி, என் பிரச்சனையை விடு. நான் உனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா... எதுக்கு சார்? நான் லாட்ஜிக்கு வந்து 5 நாள் ஆச்சு. என் கையில் பணம் இல்லை, ஏடிஎம் கார்டை வேற வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். சார், நான் வேணா போய் எடுத்து விட்டா சார்? ஐயோ, அதெல்லாம் பண்ணாத. வீட்டு பக்கம்லாம் போயிடாதப்பா, என் நிம்மதி கெட்டு போயிடும். அப்படின்னா இனிமேல் வீட்டுக்கே போக மாட்டீங்களா சார்? இல்லை, போவேன். என் பொண்டாட்டி திருந்தணும், அதுக்கப்புறம் போவேன். ஏன் சார், இப்போ நான் என்ன பண்ணணும்? எனக்கு செலவு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. நான் ஆஃபீஸ்க்கு வந்ததும் திருப்பி கொடுத்துட்றேன். சார், நான் எங்கே வரணும்? வாலாஜா ரோட்டில் சண்முகா லாட்ஜ், ரூம் நம்பர் 4. சரிங்க சார், ஈவினிங் நான் வரேன். உடனே வாப்பா. கண்டிப்பாக வரேன் சார். ஹலோ, அங்க மூர்த்தி வந்தாரா? நீங்க யாரு? நான் ஒரு மச்சான் ரமேஷ் பேசுறேன். மூர்த்தி வந்தாரா? இல்லைங்களே. ஏன்? இல்ல, நான் ஒரு மொபைலுக்கு ஃபோன் பண்ணேன், சுவிட்ச் ஆஃபா இருக்கு. நான் அவரை உடனே மீட் பண்ணணும், அதான். இல்லை சார், வந்தா தகவல் சொல்கிறேன். சரிங்க,
ரொம்ப தேங்க்ஸுங்க. என்னடா சொல்றாங்க? அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்கப்பா. சார் வாங்க தாமு. அப்பா, இவர் நம்ம மச்சான் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாரு. ஓ அப்படியா? தாமு, வணக்கம் சார். என்ன விஷயம்? மச்சானை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இப்பதான் 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாரு. சண்முகா லாட்ஜில் தங்கியிருக்காராம். லாட்ஜுக்கு பில் கட்ட பணம் இல்லையா, அதான் உங்ககிட்ட தகவல் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் தாமு, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கிளம்புங்க. சரிங்க சார், அப்போ நான் கிளம்புறேன். வாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் இங்கே வந்துட்டு போனது மூர்த்தி சாருக்கு தெரிய வேணாம். சரி, நான் வரேங்க, வரேன். தாமு வா. என்ன மச்சான் எப்படி பண்ணிட்டீங்க? நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? தாமு சொன்னானா? அதை விடுங்க மச்சான். என்ன பிரச்சனை? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தனியாக சொல்லியிருக்கலாமே. நான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் பண்ணியிருப்பேனே உங்களுக்கு. இது உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. ஏன் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. என்ன மச்சான் அப்படி விரக்தியாக பேசுறீங்க? என் தங்கச்சி எதுக்காக உங்ககிட்ட சண்டை போட்டான்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? விடுங்க மச்சான், எல்லா ஆம்பளைங்களும் பண்ணுற தப்பு தான். எல்லா ஆம்பளைங்களும்னா என்ன அர்த்தம்? நீங்க நினைக்கிற ஆம்பளை நான் இல்லை. நான் எந்த தப்பும் பண்ணல. எந்த பொண்ணுகிட்டையும் தப்பான எண்ணத்துல பேசல, பழகல. இதை உங்க தங்கச்சியும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. விடுங்க மச்சான், புரியுது. நீங்க எப்படி வேணாலும் நடந்துக்கங்க. ஆனா கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டா இந்த மாதிரி பிரச்சனையே வராது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அதாவது மச்சான், நீங்க பொம்பளை விஷயத்துல முன்ன பின்ன நடந்துக்கங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அந்த விஷயத்த பொண்டாட்டிக்கு தெரியாம மறைச்சு வச்சுக்கணும். இப்ப என்ன எடுத்துக்கங்க, எனக்கு ஆஃபீஸில் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஆனால் ஆஃபீஸில் இருக்கிற மற்ற ஸ்டாஃபு கூட அது தெரியாது. நான் 2 மொபைல் ஃபோன் வச்சிருக்கேன். ஒன்று என் மனைவிக்கு, இன்னொன்று என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை பாருங்க. நல்ல அறிவோடு தான் பேசுறீங்களா? நான் இப்போ என்ன சொன்னேன்? என் பொண்டாட்டி, அதான் உங்க தங்கச்சி கௌரி, அவளை தவிர வேற யாரும் மனசில் நினைச்சதில்லை. மற்றவங்க எல்லாரும் அக்கா தங்கச்சியாக தான் பார்க்குறேன். மச்சான், இந்த மாதிரி விஷயத்தில் மாற்ற எல்லா ஆம்பளைங்களும் சொல்கிற போய் இதுதான். என்கிட்ட சொல்ல வெக்கமா இருந்தா விட்டுருங்க. மனுஷனானே நான் ஒரு அட்வைஸ்ன்னு சொல்ல வந்துட்டேன். அப்படி ஒரு தங்கச்சிக்கு இப்படி ஒரு அண்ணன். இதை பாருங்க, உங்க அட்வைஸ்லாம் எனக்கு வேணாம். நீங்க போங்க. மச்சான், கோவப்படாதீங்க. நீங்க நல்லவர் தான், எந்த பொம்பளை சவகாசமும் இல்லாதவர் தான், நான் ஒத்துக்கிறேன். சரி சரி, வீட்டில் எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க, வாங்க போகலாம். நான் வரேன், ஆனால் உங்கள் கூட வரமாட்டேன். நீங்கள் போங்க. மச்சான், ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீங்க? லாட்ஜில் செக் அவுட்னு சொல்லி பணமெல்லாம் கட்டிட்டேன். நீங்கள் வாங்க வாங்க மச்சான். எதுக்கு இந்த மாதிரி அழுக்கான லாட்ஜிலாம் தங்கிட்டு? எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம். வாங்க மச்சான், வாங்கங்கிறல்ல. அட வாங்க மச்சான். உள்ள போங்க. சொல்லுடா, ஏண்டா வந்த ராஸ்கல்? எங்கடா வந்த? அப்படியே செத்து தொலைய வேண்டியதானே? அப்பா, அப்படி கூப்பிட்டாங்கடா. அப்படி கூப்பிட்டா கொன்னுடுவேன் ராஸ்கல். சம்மந்தி விடுங்க. என்ன இதெல்லாம்? உட்காந்து பேசுவோம், ஆத்திரப்படாதீங்க. பேசுறதுக்கு இனிமே என்ன சம்மந்தி இருக்கு? இவனால எங்க குடும்பம் மானமே போச்சு. எங்க பரம்பரையில யாரும் இந்த மாதிரி நடந்துகிட்டதே இல்ல. அப்பா, நானும் தப்பா நடந்துக்கலப்பா. வாய மூடுற. பண்றதையும் பண்ணிட்டு பேச்சா பேசுற நீ. ஏண்டா
இப்படி எல்லாம் பண்றதுக்கு உனக்கு எப்படிடா தைரியம் வந்தது? உங்க அப்பா குடும்பத்துல உங்க அப்பாவுக்குன்னு ஒரு மரியாதை இன்னும் இருக்குடா. அதை கெடுக்க பாக்குறியாடா? அம்மா நான் எந்த தப்புமே பண்ணலம்மா. மறுபடியும் எல்லாரும் ஒரே மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என் பக்கத்து நியாயத்தை யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. கௌரி தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டா. அவன் மேல இந்த கோவத்துல தான் நான் வெளியில போய் தங்கினேன். மற்றபடி தப்பான காரியம் எதுவும் நான் பண்ணல. தயவு செஞ்சு நம்புங்க. ஏண்டா எல்லா இடத்துலயும் உன்னை பத்தி விசாரிச்சாச்சு. ஆபீஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணு கூட தனியா ச்சே அசிங்கமா இல்ல உனக்கு? ஏண்டா தேவதை மாதிரி ஒரு பொண்ணு வீட்டுல இருக்கா, தங்க விக்கிரகம் மாதிரி ஒரு குழந்தை. அவங்க முகத்தை பார்த்தும் கூட தப்பு பண்றதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? அதான் தப்பு பண்ணலன்னு சொல்றேனே. மறுபடியும் மறுபடியும் பொய் சொல்லாத, உண்மையை ஒத்துக்க. ஏன்பா நான் உண்மையை சொன்னா பொய்ங்கிறீங்க? பொய் சொன்னாதான் ஒத்துக்குவீங்கன்னா என்னால அந்த பொய்யை சொல்ல முடியாது. மாமா, அவர் எப்பவுமே அவர் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு சொல்லுவாரே. அவரை யாராலையும் திருத்த முடியாது. விட்டுடுங்க. என் வாழ்க்கை இப்படிதான் ஆகணும்னு எழுதி இருக்க. எல்லாம் என் தலை விதி. டேய் மூர்த்தி, பெண் பாவம் பொல்லாததுடா. உனக்கு ஏண்டா இவ்வளவு பிடிவாதம்? நீ திருந்தவே மாட்டியா? டேய் அந்த பொண்ணு அப்பாவிடா, வெகுளி. டேய் இனிமே அந்த கெட்ட பழக்கத்தை விட்டுறேன்னு சொல்லு. விட்டுறேன்னு சொல்லுடா. அப்பா என்கிட்ட இல்லாத பழக்கத்தை விட்டுறானா எப்படி விட முடியும்? வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க, எல்லாரும் சேர்ந்து என் மேல பெட்ரோல் ஊத்தி கொளுத்திருங்க. என்ன மாப்பிள்ள இது? என்ன நான் சுத்தமானவன், நான் நல்லவன் எப்படி ப்ரூவ் பண்றது எனக்கு தெரியல. அதான். கோவப்படாதீங்க, உங்க பிரச்சனை தீர்க்க தான் நாங்க வந்திருக்கோம். கௌரி உங்க மேல சந்தேகப்படுறதுக்கு காரணமே அவ உங்க மேல அளவுக்கு அதிகமா அன்பு வச்சிருக்கா. நானும் தான் மாமா. அதைத்தான் நானும் சொல்றேன். அவ உங்க மேல சந்தேகப்படும் போதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையா பேசியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. விட்டு கொடுத்து பேசினாலே எல்லாம் சரியாயிடும் மாப்ள, புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். மாமா உங்க பொண்ணுகிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே தப்பா சந்தேகப்படுறதுதான். சந்தேகத்துக்கு மருந்தே நம்பிக்கை தான். அவ முதல்ல என்ன நம்பணும், இல்ல அவளையே முதல்ல அவ நம்பணும். இதெல்லாம் எப்படி அவளுக்கு புரிய வைக்கிறேன்னு எனக்கு தெரியலப்பா. மூர்த்தி, நீ அவ உன் மேல நம்பிக்கை வர மாதிரி நடந்துக்கணும்டா. அதுதான் எப்படின்னு எனக்கு தெரியலன்னு. ஒரு லேடி ஆபீசர் கூட பர்சனலா பேசினா தப்பா நினைச்சிருந்தா விசாரிக்க வேண்டாமா? நான் தான் விசாரிச்சனே. நீங்க அவ மேல ஆசைப்பட்டத அவதான் சொன்னாளே. ஐயோ அவ நல்லவில்லை கௌரி. அவளுக்கு நான் புத்திமதி சொன்னேன், அவளுக்கு என்ன பிடிக்கல. அவ கெட்டவனா? அவ கூட ஏன் பேசுறீங்க? உங்க ஆபீஸ்ல வேற ஸ்டாஃப்ஸே இல்லையா? நீங்களும் அவளும் தானே தனியா பேசிட்டு இருந்தீங்க. லூசு, அவதான் என் மேல. உங்க மேல சொல்லுங்க. உங்க மேல அவளுக்கு என்ன? மாப்ள நடந்ததெல்லாம் கெட்டதாவே இருந்துட்டு போகட்டும். இனிமே நீங்க நல்லவரா திருந்தி கௌரி கூட வாழணும். அவளும் உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறா. எங்க எல்லாருடைய ஆசையும் இதுதான். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. மன்னிப்பு கேள்றா. இனிமே இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சரி, மன்னிப்பு கேட்கறேன். சத்தியம் பண்ணி சொல்றேன், இனிமே நான் நல்லவனா இருப்பேன். கௌரியை தவிர வேற எந்த பொண்ணையும் நினைக்க மாட்டேன். ஏர் எடுத்து கூட பார்க்க மாட்டேன். சரி, இதுக்கப்புறமும் மாப்பிள்ளையை நம்பாம இருந்தா ரொம்ப தப்பாயிடும். என்னம்மா கௌரி, ஹாப்பியா?
என்னங்க ம் ஏன் வெளியே வந்து நிக்கிறீங்க? தூக்கம் வரல. ஏங்க நான் ஒன்று கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? என்ன மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சா? இல்ல, என்ன விஷயம்? மறுபடியும் வெளியே போக மாட்டீங்கல்ல? ஏன் நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கு, ஆனாலும் பயமா இருக்கு. இதை பார், நம்பிக்கை இல்லாமல் சாமியே கும்பிட்டாலும் நல்லது நடக்காது. உனக்கு என் மேலே நம்பிக்கை வரதுக்கு நான் என்ன பண்ணணும்? குழந்தை ஸ்வேதா மேலே சத்தியம் பண்ணி தட்டுமா? ஐயோ! ஏன் கௌரி, உன் புருஷன் பார்க்கறதுக்கு அப்பாவியா இருக்கிறாரு, அவருக்கு இப்படி ஒரு குணம் இருக்குன்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச? ஏமா இதுக்கெல்லாம் சிபிஐ ஆபீசர் வச்சா கண்டுபிடிப்பாங்க? பொம்பளைங்களை பார்த்தா அந்த ஆள் ஒரு மாதிரியே வழி வர, அது ஒண்ணு போறாதா? இத பாரு கௌரி, எது எப்படியோ நடந்ததுக்கு உன்கிட்ட மாப்பிள்ள மன்னிப்பு கேட்டுட்டாரு. இனிமே எல்லாம் உன் கையில தான் இருக்கு. பாரு கௌரி, ஆம்பளைங்கள்ல பல ரகம் இருக்காங்க. சில பேர் குடிச்சிட்டு வந்து அடிப்பாங்க, சில பேர் காலு கைய அமுக்கி விட சொல்லுவாங்க. இத மாதிரி பொண்டாட்டிய அடிமை மாதிரி நடத்துறவங்க தான் இன்னைக்கு அதிகம். இப்ப நீ என்னதான் சொல்ல வர? இல்ல, பொண்டாட்டிங்க சும்மா புருஷனை குறை சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது. இத பாரு கௌரி, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். மாப்பிள்ள கோவிச்சுக்கிட்டு தான் போனார தவிர உன்னை விட்டு ஓடிடலையே. அதுக்கு காரணம் என்ன? நீ எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுறதுதான். வாழ்க்கைன்னா முன்ன பின்னதாமா இருக்கும். இப்போ உன் மாப்பிள்ளையே எடுத்துக்க. நான் இப்படித்தான் இருப்பேன், இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா போயிடுன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? அப்படி எதுவும் அவர் சொல்லலையே, சொன்னா பாப்போம். இல்லடி, இனிமே அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் பயப்படுறேன். இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற? அதை தாண்டி நான் சொல்ல வரேன். ஒண்ணு இல்ல, இப்ப நான் சில விஷயங்களை சொல்றேன், அதன்படி நீ நடந்துக்க. உனக்கு பிரச்சனையே வராது. உன் புருஷன் கோவப்பட்டா நீ அமைதியா இருக்கணும். பதிலுக்கு நீயும் கத்தக்கூடாது. அவர் ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு வரும்போது சிரிச்ச முகத்தோட அவரை வரவேற்கணும். சிடு சிடுன்னு நிக்க கூடாது. அவர் தப்பு பண்ணா சண்டை போடாம நீங்க பண்ணது தப்புன்னு மெதுவா சொல்லி புரிய வைக்கணும். சரி, இதெல்லாம் பண்ணா அப்புறம் உன் புருஷன் உன்னை விட்டுட்டு ஏன் வெளியே போறாரு? உன் காலடியிலேயே கிடப்பாரு. இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்குது. அதனால நீயும் உன் புருஷனும் எங்கேயாவது போயிட்டு வாங்க. குழந்தைய நான் பாத்துக்கிறேன். என்ன, நான் சொன்னது புரியுதா? ஸ்வேதா குட்டி, உனக்கு ஊட்டி பிடிக்குமா இல்ல கொடைக்கானல் பிடிக்குமா? அங்க சாக்லேட் இருக்குமா? நிறைய. எப்ப போறோம் மம்மி? இன்னைக்கே. அப்ப நான் ஸ்கூலுக்கு போவேனாமா? வேண்டாம். ஐயா ஜாலி. அப்பா வருவாரா மம்மி? ஆமா, அப்பா, நீ, நான், நம்ம 3 பேர் மட்டும்தான் போறோம். மம்மி உனக்கு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தர போறேன். அங்க நீ அப்பா கூட சண்டை போட மாட்டல்ல? கண்டிப்பா போட மாட்டேன். பிராமிஸ்? பழனிமலை முருகனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. என்னங்க இது? பழனிமலைக்கு மாலை. 40 நாள் விரதம். பழனிக்கு பாத யாத்திரை போறேன். நான் வேண்டிக்கவே இல்லையே. நான் வேண்டிக்கிட்டேனே. ஏங்க, ஒரு வாரம் கழிச்சு மாலை போட்டிருக்க கூடாதா? ஏன்? இல்ல, நாம ஊட்டிக்கு போலன்னு பிளான் பண்ணிருந்தேன். சரி விடு, அதுவும் மலைதான் இதுவும் மலைதான். 40 நாள் விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலாம். ஸ்வேதா குட்டி சொல்லு. கந்தனுக்கு அரோகரா. கந்தனுக்கு அரோகரா. முருகனுக்கு அரோகரா. முருகனுக்கு அரோகரா. வேல் வேல் வெற்றி வேல். வேல் வேல் வெற்றி வேல். கந்தனுக்கு அரோகரா.
அதாவது மச்சான், நீங்க பொம்பளை விஷயத்துல முன்ன பின்ன நடந்துக்கங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அந்த விஷயத்த பொண்டாட்டிக்கு தெரியாம மறைச்சு வச்சுக்கணும். நான் 2 மொபைல் ஃபோன் வச்சிருக்கேன். ஒன்று என் மனைவிக்கு, இன்னொன்று என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை பாருங்க. பேசுறதுக்கு இனிமே என்ன சம்மந்தம் இருக்கு? இவனால எங்க குடும்ப மானமே போச்சு. எங்க பரம்பரையில யாரும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டதே இல்ல. ஏண்டா இப்படி எல்லாம் பண்றதுக்கு உனக்கு எப்படிடா தைரியம் வந்தது? உங்க அப்பா குடும்பத்துல உங்க அப்பாவுக்குன்னு ஒரு மரியாதை இன்னும் இருக்குடா. அதை கெடுக்க பாக்குறியடா. மாமா, அவர் எப்பவுமே அவர் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு சொல்லுவாரே. அவரை யாராலையும் திருத்த முடியாது. விட்டுடுங்க. என் வாழ்க்கை இப்படிதான் ஆகணும்னு எழுதி இருக்க. எல்லாம் என் தலை விதி. மறுபடியும் வெளியே போக மாட்டீங்கல்ல? ஏன் நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கு, ஆனாலும் பயமா இருக்கு. விட்டுறேன்னு சொல்லுடா. அப்பா, என்கிட்ட இல்லாத பழக்கத்தை விட்டுறானா எப்படி விட முடியும்? மன்னிப்பு கேள்றா. இனிமே இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சரி, மன்னிப்பு கேட்கறேன். சத்தியம் பண்ணி சொல்றேன், இனிமே நான் நல்லவனா இருப்பேன். கௌரியை தவிர வேற எந்த பொண்ணையும் நினைக்க மாட்டேன். ஏர் எடுத்து கூட பார்க்க மாட்டேன். என்னப்பா தனியாக உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு இவன் என்ன பைத்தியம்னு பார்க்குறிய? நான் சொல்கிறத கேட்டேன்னு வையேன், நீயே சிரின்னு சிரிப்ப. இந்த பொம்பளைங்க இருக்காங்களே, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிறது தான் சரிம்பாங்க, அவங்க செய்யறது தான் நியாயம்பாங்க. நாம் ஏதோ ஒரு வார்த்தை மாற்றி சொல்லிட்டோன்னு வையேன், அவ்வளவுதான். நீ என்னை ஏமாத்திட்ட, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு ஆர்ப்பாட்டமே பண்ணிடுவாங்க. நமக்கு வேற என்ன வழி? ஆமா அப்படின்னு ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுத்தோன்னு வை, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். என்ன நான் சொல்றது? இதெல்லாம் என்கிட்ட ஏன்பா சொல்ற? நான் பேச்சுலர். நீ போய் என் தம்பிக்கிட்ட சொல்லு, அவன் தான் 2 பொண்டாட்டிக்காரன். அதுவும் சரிதான். அதை சொல்லத்தானே உன் தம்பியை தேடி பயணிக்கு போயிட்டு இருக்கேன். இந்த ஒரு 40 நாளாவது உன் தம்பி புண்ணியத்தில் நிம்மதியா இருக்கேன்.